மசீனக்குடி. இந்த ஒரு பேரை கேட்டோன்னு பயம் கலந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே வரும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரிங்கிறது 1-2 கிடையாது, ஒரு லிஸ்டே இருக்கு. ஊட்டியிலிருந்து மைசூருக்கு போறதுக்கு மொத்தம் 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு கூடலூர் வழியா சுத்தி போகக்கூடிய அந்த ஒரு பாதை, இன்னொரு பாதை ரொம்ப கொடூரமான நிறைய மிஸ்ட்ரிஸ் நிறைஞ்ச கல்லட்டி மலைப்பாதை. கல்லட்டி மலைப்பாதை கிட்டத்தட்ட கொல்லிமலை மாதிரியேதான். ஏன்னா இங்க 36 கொண்டை ஊசி வளைவுகள் இந்த பாதையில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த 7வது கொண்டை ஊசி வளைவு கிட்டையும் கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டையும் அதிகமான விபத்துக்கள் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா, இந்த பாதையில பயணிக்கக்கூடிய வண்டியோட எண் ஊட்டியோட லோக்கல் நம்பர் பிளேட்டா இருந்தா மட்டும்தான் அனுமதி, வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. இதுக்கு காரணம், இங்க பயணிக்கக்கூடிய வாகனங்கள் பிரேக் ஃபெயிலியர் ஆகி அதிகமா விபத்துக்கள் நடக்கிறதுனால இந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. இது தெரியாம போன நிறைய பயணிகள் அந்த சாலையில பயணிக்க முடியாம திரும்பி வந்துடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? எப்படி கொல்லிமலைக்கு 70வது கொண்டை ஊசி வளைவோ கல்லட்டிக்கு 7வது கொண்டை ஊசி வளைவு, சரியா இந்த 7வது கொண்டை ஊசி வளைவு கிட்ட தான் அதிகமான விபத்துக்கள் நடக்கும். யாருன்னே தெரியாத ஒரு நபர் அந்த இடத்துல லிப்ட் கேட்பாரு. மேபி கொடுத்தா இந்த பாதையை விட்டு உயிரோட வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த நபர் இதே இடத்துல விபத்துக்குள்ளாய் இறந்து போனார்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியலனா இப்ப நான் சொல்ல போற கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பயமும் மிஸ்ட்ரியும் இந்த இடத்துல இருக்கு. யானைகள். இங்க இருக்கக்கூடிய அந்த பேயை விட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான் இந்த யானைகள். இந்த ஒரு பாதை மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, யானைகளோட வழித்தடமும் இந்த பாதை தான். இந்த பாதையில பயணிக்கும் போது யானைகள் கூட்டமா இருந்துச்சுன்னா எந்த பயமும் கிடையாது. அதுவே ஒற்றை யானையா இருந்துச்சுன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யானை வந்துருச்சேன்னு சொல்லி வண்டியை திருப்பலாம் நினைச்சா முடியாது. இந்த பாதை ஒரு செங்குத்தான பாதை. இங்க இருக்கக்கூடிய அந்த ஒற்றை யானைகள்னால நிறைய விபத்துக்கள் நடந்ததா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி அவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பாதை முதுமலை புலிகள் காப்பகத்தோட எல்லையோர வனப்பகுதியில வரனால வாய்ப்பு இருந்தா புலிகளையும் பார்க்கலாம். இந்த ஒரு பாதையில 2 வீலர்ல பயணிக்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். கல்லட்டி மலைப்பாதையில டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமே இந்த மாதிரி மிஸ்ட்ரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.